இந்த அசீரியா ராஜா யுத்தத்துக்கு வந்து முற்றுகை போட்டிருக்கிறப்ப ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட தைரியம் சொல்றான், நீங்க தைரியமா இருங்க, அவனோட இருக்கிறது மாம்ச புயபலம், நமக்கு துணை நின்று நமக்கு யுத்தத்தை நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி தேற்றுனான்னு இருக்கு, திடப்படுத்தினான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒத்தைக்கு ஒத்த ஒரு ஆளை அனுப்பு, ஒரு மனுஷனை, அசீரியா ராஜாவுடைய ராணுவ வீரர்ல ஒரு மனுஷனை கூட நீ உன்னையால திருப்ப முடியாது, வேணா சவாலுக்கு விடு, நான் வந்து 2000 குதிரையை கொடுக்குறேன், அது மேல உட்கார்றதுக்கு ஆட்களை ரெடி பண்ணிட்டு என் கூட யுத்தத்துக்கு வா அப்படிங்கிறான். இன்னும் என்ன சொல்றான், கர்த்தர் நிச்சயமா தப்பி வைப்பாருன்னு எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவேன், அதுக்கு செவி கொடுக்காதீங்க, இப்ப இருக்கிற நிலத்தை விட உங்களுக்கு நல்ல திராட்சை தோட்டத்தையும் அத்தி மரத்தையும் நான் கொடுக்குறேன், நீங்க நல்லா வசதியா இருக்கலாம், என் கூட ராசி ஆயிக்குங்க, காணிக்கை கொண்டு வந்து ராசி ஆயிக்குங்க, என்னென்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றான். இன்னும் வந்து எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா ரொம்ப கேவலமாவெல்லாம் பேசுறான். உங்கள் தங்கள் மலத்தை தின்னவும் நீரை குடிக்கவுமா நாங்கள் வந்தோம் அப்படின்லாம் வந்து பேசுறான். நான் இந்தந்த தேசத்துல எல்லாம் போய் யுத்தம் பண்ணேன், அந்த தெய்வத்தெல்லாம் வந்து நான் ஜெயிச்சிட்டேன், அது போல தான் உங்க தேசத்துலையும் நீ கர்த்தரை நம்புற, இல்லை வந்து பக்கத்தில் இருக்க எகிப்தின் ராஜா பார்வோன் ராஜா உனக்கு ரதங்களை அனுப்புவேன்னு அவனோட நீ வந்து பலனை நம்பிக்கிட்டு இருக்கியா, அவன் வந்து ஒரு நாணல் மாதிரி உள்ளங்கையில் பட்டுருகி போயிடும், நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கியா, இல்லை எங்களுக்கு கர்த்தர் தான் எங்களை காப்பாற்றுவார்னு கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கியா, கர்த்தர் சொன்னதுனால தான் யுத்தம் பண்ண வந்தேன், என்னென்ன வந்து பேசணுமோ திணறற்று போக பேச வேண்டுமோ அவ்வளவையும் வந்து அந்த அசீரிய ராஜா அவன் வந்து பேசுகிறான். பேசுனதும் இல்லாமல் நிறுவம் எழுதி அவன் அனுப்பி கொடுத்து விட்றான். இதை கொண்டு வந்து எஸ்ஐகே கிட்ட கொடுக்குறப்ப அவன் அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் விரித்து, ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கணும், ஏன்னா ஆலயத்தில் இருக்க பனிமுட்டுகளையெல்லாம் எடுத்து நான் எதிரிக்கு கொடுத்துட்டேன், இதெல்லாம் மன்னிக்கணும், நீர் வந்து இரக்கம் பாராட்டணும், நீர் தான் மன்னிக்கிறவர், அவன் அந்தந்த தெய்வங்களை எல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து அந்த தேசத்தை பிடித்ததெல்லாம் உண்மைதான், அது வந்து தெய்வம் அல்லவே, நீர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், நீர் ஒருவர் தான் என்னை சுகமா தங்க பண்ணுகிறவர், நீர் தான் வந்து இந்நாளில் உமக்கு விரோதமாக ஜனங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக பேசுறத நீர் கேட்டு இருக்கிறீர், நீர் வந்து கிருபை செய்யணும்னு சொல்லி அவன் வேண்டான். அந்த நிருபத்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் வந்து தன்னுடைய அரண்மனை விசாரிப்புக்காரர்கள் கொடுக்கும்படியா சொல்றான், எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அவன் இவ்வளவு விரோதமா எனக்கு விரோதமா என் ஜனங்களுக்கு விரோதமா பேசினதுனால ஒரு துர்ச்செய்தியை கேட்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போக பண்ணுவேன்,